இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடிநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். அதிலும் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். வேதத்திலிருந்து கர்த்தருக்கு பிரியமானது என்ன, நான் விரும்புகிற காரியம் இது என்று எதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நாம் தியானித்திருக்கோம். இனி கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்ய வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை விட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எபேசியர் 5:17 பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம் என்று நாம் எதை நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நான் என்ன படிக்கணும், அல்லது நான் எங்க குடியிருக்கணும், எங்க வீடு கட்டணும், என்னுடைய பிள்ளைகள் என்னவாக மாறணும், நான் என்ன தொழில் செய்யணும், அல்லது என்ன ஊழியம் செய்யணும், கர்த்தர் எனக்கு எதற்காக அழைத்தார், அவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நாம சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். ஆனா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தத்தை நாம் ஆராய்ந்து பகுத்து அறிந்து அதன்படி நடக்கணும். ரோமர் 12:2 இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் இங்க தெரியாம கர்த்தருடைய பிரியமும் உண்மையும் அந்த பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்ம பகுத்து அறியணும். ஈஸியா அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. எல்லாரும் அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்போ அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து பகுத்தறிந்து நம்ம அந்த சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதில் பிரியமுள்ளவராய் நாம் காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பார்க்கும் பொழுது, எனக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் அவரையே நோக்கி ஓடுறேன். அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. என்னுடைய இலக்கு ஃபுல்லா அந்த பரம அழைப்பு என்கிற பந்தய பொருளை நோக்கிய நான் ஓடுகிறேன் என்று சொல்கிறார். அது அவருடைய இலக்கு, அது அவரை குறித்த தேவனுடைய சித்தம் என்று. அப்போ நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் பகுத்தறிந்து அதன்படி நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தன்படி அல்லாமல் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறான். அப்போ தேவனுடைய சித்தம் என்னதென்று ஆராய்ந்து அறியாதபடி, பகுத்தறியாதபடி, மதியற்றவர்களாய் இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, நீங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை அறியாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னா நீங்க யாரும் பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. கர்த்தருடைய மேலான சித்தம் எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை ஆராய்ந்து அறிகிறோம். கர்த்தருடைய மேலான சித்தம் என்ன என்பதை நாம் ஒருவரும் என்ன செய்ய முடியாத பகுத்து நாம் அறியல. அவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த உலகத்திலே வந்தது, என்னை அவர் அனுப்பினதே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் நான் இந்த உலகத்துல வந்தேன் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக உலகத்துல வந்ததே தேவனுடைய சித்தம். ஏன்னா பாவிகளை ரட்சிக்கவும் அவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்றுதான் தேவகுமாரன் அந்த உலகத்திலே வந்தார். அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுது சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் இது தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவருடைய ரத்தம் சிந்தி இந்த பாவிகளை மீட்க வேண்டும் என்று அவருடைய குமாரனை தந்தருளினது தேவனுடைய சித்தம். அப்போ அந்த சித்தம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தாரு. அதே போல நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நம்முடைய தேவனுடைய சித்தம் யாருக்கு அறிவிக்கப்படும்? எல்லாருக்கும் நான் இதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா அப்படின்னா இல்லை. அப்போ நம்ம சங்கீதம் 32 பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுறாரு. அப்ப எல்லாருக்கும் அவர் போதித்து நடத்துவார்,
ஆனால் நம்ம ஆராதிக்கிற, அவரை தேடுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை பயப்படுகிற எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் நான் வழிகளில் அவர் தான் என்ன நடத்துறாரு அப்படின்னு. அதே சங்கீதம் 25ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நான் அறிந்து வைத்திருக்கிற வழியே அவனுக்கு போதிப்பேன். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு தான் அவர் என்ன செய்வாருன்னா அவருடைய வழியை, அவர் தெரிந்து கொள்ளும் வழியை, அவருடைய சித்தத்தை நமக்கு அறிவிப்பார். அப்போ அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். பயந்து நடக்கும்போது தான் தன்னுடைய வழியை நமக்கு அவர் அறிவிப்பார். கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுதும் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நிறைய பரிசுத்தவான்களை நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது கர்த்தரை சார்ந்து வாழுகிற போது அவர் எப்படி போதித்து நடத்தினார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அந்த வேத வசனத்தின் மூலமாக அல்லது தரிசனங்களின் மூலமாக அவருடைய சித்தத்தை, ஆவியானவர் மூலமாக அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நாம வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, இது ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து வாழுகிற மனுஷன் வலதுபுறமாயிலும் இடதுபுறமாயிலும் சார்ந்தால் வழி இதுவே, இதில நடவுங்கள் என்று உமக்கு பின்னே சொன்ன வார்த்தையை நீங்க கேட்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. அப்ப அவருடைய வழிகள், அவருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுது, அவருடைய சார்ந்து நடக்கும் பொழுது தெளிவாக அவர் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு போதிப்பார். அதே மாதிரி ஆவியானவரோடு ஐக்கியமாக வாழும் பொழுது அவர் வழிகளை நமக்கு அறியப்படுத்துவார். நம்ம அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலருடைய பிரயாணங்கள், அவருடைய ஊழிய காரியங்களை ஆவியானவர் எப்படி அவரை ஒவ்வொரு காரியங்களிலும் நடத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப எங்க போவது, எங்க போய் ஊழியம் செய்வது, யாரிடத்துல சொல்வது என்று பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ஆவியானவர் அவர்களுக்கு இடைப்பட்டு இந்த இடத்திற்கு போக வேண்டாம், இந்த இடத்திற்கு போங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வெளிப்படுத்தினார், அவருடைய சித்தத்தை தெரியப்படுத்தினார், வழியை காட்டினார் என்று நம்ம பார்க்க முடியுது. மக்கதோனியாவுக்கு போகும் பொழுது தரிசனம் மூலமாக பவுலுக்கு சொல்லப்பட்டது. இந்த மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனுஷன் நீங்க எங்க இடத்துல வாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போக முடியாது, ஆவியானவராலே அவங்க ஏவப்பட்டாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ அவருடைய வழியையும் அவருடைய சித்தத்தையும் அறியணும்னா பரிசுத்தாவியானவருடைய அனுக்கிரகம் வேணும். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்போதான் அவருடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். நம்ம ஒவ்வொரு சின்ன உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம அவருடைய விருப்பத்தை அறிகிறோம், அது நல்லதுதான். அவருடைய சித்தத்தை அறிகிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யும். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், தொழில் காரியங்கள், எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய போதனை, கர்த்தர் என்னை வழி நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம், நல்லதுதான். ஆனா அவருடைய மேலான சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பயந்து அவரை சார்ந்து நடக்கும் பொழுது அவர் தெளிவாக நம்மை நடத்துவார், தரிசனங்கள் வழியாக நம்மை நடத்துவார். அவருடைய மேலான சித்தம் என்ன அப்படின்றத பார்த்தோம். எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், எல்லாருக்கும் சத்தியத்தை அறிகிற அறிவும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய மேலான சித்தமா இருக்கிறது. அதே போல எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு செலுத்த வேண்டுங்கிறதா கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்போ நமக்கு பயந்து அவருடைய எந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில அவருக்கு பயந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் போதிக்கிற வழியிலே நம்ம நடக்கும் பொழுது, யார் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவருக்கு தான் அவருடைய வழியை அவர் தெரியப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. யார் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியின் வழி நடத்தல நடக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அவருடைய சித்தத்தை அவர் அறியப்படுத்துவார். அதே போல கடைசி நாளில் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வதும் அவருடைய சித்தமா இருக்கிறது. எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாதபடி எல்லாரையும் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது எழுதியிருக்கிறது. அப்படியேமானவர்களே, பிதாவினுடைய மேலான சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நேரத்தின் மூலமாக உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அழைத்தவர், நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். எங்களை குறித்த காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களை போதித்து வழிநடத்தி வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் உம்மை சார்ந்து கொள்ளவும், உமக்கு பயந்து நடக்கவும், உடைய மேலான சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கவும் ஒப்பு கொடுக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்ப உம்முடைய வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
மகிமை